உங்களை ஆசீர்வாதம் பண்ண எல்லா ரிஷிகளும் வந்துகிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் வந்துருச்சு. உன்னோட கைய சேஷநாகத்தோட கையில வை சாரதா. நீ யார காதலிக்கிறியோ நீ அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம். பாத்தியா, இந்த அற்புதமான சந்திப்பு காட்சியை நீயே பாரு. இன்னைக்கு நாக வம்சத்தை சேர்ந்த எல்லா நாகினிகளும் இங்க வந்திருக்காங்க. உங்களோட கல்யாணத்துக்காக தான் எல்லா நாகங்களும் வந்திருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பும் இந்த சங்கமமும் பல வருஷங்களுக்கு ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும். சரி, கல்யாண சடங்குகளை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் இந்த நாக மகுடத்தை மாத்திக்கங்க. நான் யஷ காதலிக்கிறேன். சாரதா, இப்போ நீ வச்சு விடுமா. இப்போ நீங்க 2 பேரும் இந்த அக்னியை சுத்தி வாங்க.
இப்போ நீங்க சாரதாவோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுங்க. அப்போதான் இந்த கல்யாணம் முழுமையடையும். சாரதா, என்னாச்சு? சுத்தி வாங்க. என்ன யோசிக்கிற? சாரதா, கல்யாண சடங்கு செய்ய வேண்டாமா? நெருப்பு! சாரதா, இங்க எப்படி தீ பிடிச்சது? சாரதா, இதுக்கு மேல நீ அழாதம்மா. உன்னோட வலியாலையும் கண்ணீராலையும் தான் இந்த தீ பிடிச்சிருக்கு. உன்னோட ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பிரளயத்தையே ஏற்படுத்தும். இப்போ இந்த பிரளயத்தை நான் நிப்பாட்டுறேன். இனி ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த மாட்டேன். நாம இந்த கல்யாண சடங்கு ஆரம்பிக்கலாம். வேண்டாம். இப்ப வந்தது சாதாரண கண்ணீர் இல்ல. இது உன் மனசுல ஏற்பட்ட கடுமையான வலியோட விளைவு. இப்படிப்பட்ட கண்ணீர் கோடி வருஷத்துல ஒரு முறை தான் கண்ணிலிருந்து வழியும். ஆதி சிவனை விட்டு பிரிஞ்சப்போ சதியோட கண்ணிலிருந்து விழிஞ்சது. அப்படிப்பட்ட கண்ணீர் இது. இன்னைக்கு நீ இந்த மண்டபத்துல என் முன்னாடி இருந்தா கூட உன் உடம்பு தான் இங்க இருக்கே தவிர மனசு இல்ல. கண்கள் எப்பவும் போய் சொல்லாது. உன் மனசுல யார் இருக்கான்னு இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். ரிஷபா, நீ காதலிக்கிறது ரிஷபதான். இது சாதாரண காதல் இல்ல, தெய்வீக காதல். சிவசங்கருக்கும் கௌரிக்கும் இருந்த காதல். இது உன்னோட காதல் சின்னமே உன்னோட காதல் எடுத்து சொல்லுது. அவன் கட்டின தாலியை நீ இப்பவும் கையில தான் கட்டியிருக்க.
அப்புறம் அவனால ஏற்பட்ட இந்த காயம், இந்த ரத்தம், இது குங்குமமா மாறி உன் நெத்தி அலங்கரிக்குது. நீ ஏற்கனவே திருமணமானவ சாரதா. அப்புறம் நான் எப்படி உன்னோட மணமகனாக முடியும்? கண்டிப்பா முடியாது. உன்னோட இந்த மனசு ஏற்கனவே இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த காதல் உறவை என்னால எப்படி பிரிக்க முடியும்? நான் அக்னி சாட்சியா உன்னோட விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால எப்படி பண்ண முடியும்? அதனால நான் உன்னை எல்லா கட்டுப்பாட்டுல இருந்தும் எல்லா சத்தியத்துல இருந்தும் விடுவிக்கிறேன். உன்னோட விதியில வேணா நான் இருக்கலாம், ஆனா உன்னோட மனசுல அவன் தான் இருக்கான். போ, உன் காதலன் கிட்டேயே போ. ஏன்னா இந்த காதல் விதியை விட, நேரத்தை விட, ஏன் இந்த பிரபஞ்சத்தை விட உயர்ந்தது. காதலுக்கான முடிச்ச போடுறதே அந்த இறைவன் தான். ஆனா விதிக்கு எதிராக நம்மளால எப்படி செயல்பட முடியும்? சேஷ நாகமோ சேஷ நாகினியும் கல்யாணம் பண்றதுதான் நாகலோக விதி. அந்த சடங்கை நம்மளால எப்படி மீற முடியும்? ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தியாகம். சேஷ நாகம் தன்னோட காதலை தியாகம் பண்ணி பிரம்மச்சாரி விரதம் இருந்து பிரம்மச்சாரி ஆயிட்டா அப்புறம் சேஷநாகினி இந்த திருமணத்துல இருந்து விடுபட்டுடலாம். சேஷ நாகமாகிய நான் சிவபெருமானின் சாட்சியாக இந்த கங்கை நீரை தொட்டு பரமேஸ்வரனுக்கு வாக்களிக்கிறேன். இன்றிலிருந்து நான் பிரம்மச்சரிய விரதம் அனுசரிப்பேன். இனி வாழ்நாள் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன். யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஓம் நமச்சிவாய. இந்த பூலோகத்தையே தாங்கி நிக்கிற இந்த சக்தியை நான் வணங்குறேன். நாக வம்சத்தோட மிகப்பெரிய இந்த சக்தியை நான் வணங்கி நிக்கிறேன். நீங்க மிகப்பெரிய சக்தி நிறைஞ்சவர். மகாவிஷ்ணு லக்ஷ்மி தாயாருடைய வைகுண்டத்துல வசிக்கிற ஆதிசேஷன் நீங்க. உங்களை வணங்கி நிக்கிறதே பேரதிர்ஷ்டம். இன்னைக்கு நான் உன்னோட சந்தோஷத்தை உனக்கு திரும்ப தரேன். போ, உன்னோட காதலை தேடி போ. ரிஷப், வாப்பா. சீமா, நான் உன்னோட சின்ன வயசு தோழி. நீ என்னதான் என்ன அவமானப்படுத்தி இருந்தாலும் நான் பல நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். இங்க பாரு சீமா, ரிஷப்புக்கு ரீமாவுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது நடக்கல. 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. அந்த காதல் இன்னமும் இருக்கு. அன்னைக்கு நடக்க முடியாம போன திருமணம் இன்னைக்கு ஏன் நடக்க கூடாது? நீ என்ன தப்பா நினைக்காத. நீயே பாரு, முகூர்த்த நேரம் வந்துடுச்சு. மனவரையும் தயாரா இருக்கு. நீ சரின்னு சொன்னா போதும். அப்புறம் நீயும் ஒத்துக்கணும். ஆண்டி, நானும் ரிஷபும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் பழச எதையுமே மனசுல வச்சுக்கல. நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்.
ரிஷப கட்டிக்க நான் இப்ப தயாரா இருக்கேன். அது நம்ம 2 பசங்களோட மனசுலயும் இன்னும் கொஞ்சம் நெருப்பு இருக்கு. காதல் நெருப்பு. என்ன, அந்த பொண்ணு சாரதா கொஞ்ச நாள் இங்க இருந்தா, அப்புறம் நாசம் பண்ணிட்டு போயிட்டா. அதனால என்ன? அது அக்கா இங்க பாருங்க, என்னோட கருத்து இதுதான். இப்போ ஊர்வஷி மேடம் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்களே கேக்குறாங்க. நாம அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் ஓகேமா. ஏய் இங்க பாரு பேப்ஸ், ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இப்போ 2 மணவரையும் தயாரா இருக்குது. கல்யாணம் பண்ணலாமா? என்ன? ரிஷப்புக்கும் ரீமாவுக்கும் கல்யாணம் பண்ணலாமா? ஏன் ஆண்டி, என் ஐடியா எப்படி இருக்கு? வாப்பா. சாரதா, நீ ஆசைப்பட்ட உன்னோட வாழ்க்கை, உன்னோட காதல் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீ ரிஷப தேடி போ. நீ ஆசைப்பட்ட உன்னோட வாழ்க்கையை வாழு சாரதா. போ, நீ வீட்டுக்குள்ள போ. ஏன்னா என்னால யாரோட வேலையும் போறது எனக்கு விருப்பமே இல்லை. ஒருவேளை இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா அப்போ ஓகே. உனக்கு யார பிடிச்சிருக்குதோ அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், உனக்கு தெரியும்ல. என் நாடி நரம்பெல்லாம் அவ தான் இருக்கா. சாரதா, நீ எப்படிமா இங்க திரும்ப வந்த? நீதான் யஷோட போயிட்டியம்மா. இப்போ என்னோட பையன் ரிஷபுக்கும் ரீமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உனக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இருந்தாலும் நீ இன்னொருத்தன் கையை பிடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்ட. நீ போயிருந்திருக்க கூடாது. உனக்கும் போக விருப்பம் இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உன் கண்கள்ல நான் ரிஷப் மேல இருக்கிற காதல பார்த்தேன். அந்த காதலை விட்டுட்டு நீ எப்படி போன சாரதா? எதுக்காக? நீ ஏமா போன? இப்ப ஏன் நீ திரும்ப வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? இல்ல, என்னால முடியல. என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியல. எப்படி பண்ணுவேன்? என்னோட காதலிங்க. சாரதா, இங்க பாரு, எனக்கு ஒண்ணுதாமா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரீமாவும் ரிஷபும். இல்ல வேண்டாம் அத்தை. தப்பு என் மேலதான். நான் தானே வேண்டான்னு போனேன். ரிஷப் எனக்காக காத்துட்டு இருப்பாருன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க?
தலைப்பாகை எடுத்துட்டு வாங்க. முதல்ல மாப்பிள்ளைக்கு தலைப்பாகை கட்டலாம். என்னால பார்க்க முடியல. என் காதல் என்னை விட்டு விலகி போறத என்னால பார்க்க முடியாது. அவர் இன்னொருத்திக்கு சொந்தமாகிறத என்னால பார்க்க முடியாது. என்னால முடியவே முடியாது. என் காதலன் என் கைய விட்டுட்டு இன்னொருத்தி கைய பிடிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் கிளம்புறேன். நில்லு சாரதா, நீ தனியா இப்ப எங்கம்மா போவ? தெரியாது, நான் கிளம்புறேன். நில்லுமா. வேண்டாம் சாரதா, தயவு செஞ்சு அழாத. இந்த இது உன்கிட்டயே இருக்கட்டும். நான் உன் கூட வரேம்மா. நான் உன்னை விட்டுட்டு வரேன். வா சாரதா. அத்தை, இவ்வளோ நாள்ல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அதெல்லாம் இல்லம்மா. நடந்த விஷயத்துல உன் தப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் விதியோட விளையாட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேம்மா, உனக்கு உன்னோட வாழ்க்கை துணை சீக்கிரமாவே கிடைச்சிருவான். நீ யாருக்காக பிறந்தியோ அவன் உனக்காக நிச்சயமா வருவான். உனக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் சாரதா. பார்த்து பத்திரமா போ. என்ன? சாரதா, நீ எங்க போயிட்டு இருக்க? நான் இந்த ஊரை விட்டு போறேன்க்கா. கொஞ்ச நாள் தனியா இருக்க ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்ககிட்டயே வந்துடுவேன். அப்போ நீலகிரி மலை அடிவாரத்துல இருக்கிற நம்ம மாளிகைக்கு நீயே போக கூடாது. என்ன? ஆமா, ரீமா மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா அது காதல் இல்ல. ஏன்னா நான் முதல் தடவையா சாரதாவை பார்த்தப்பதான் காதல்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட காதலனுக்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இங்க பார், உன்னை நானே ஃபுல்லா ரெடி பண்றேன். உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா? உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. உங்ககிட்ட நான் எப்படி உதவி கேட்க முடியும்? சில நேரத்துல புது மனிதர்களோட பேசுறதுனால வாழ்க்கையே மாறலாம். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களை ஒரு தடவை தான் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நாங்க போயிடுவோம். உங்களோட நினைவுகள், உங்களோட பேச்சுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு நாங்க போயிடுவோம். உங்க பேர் என்ன? எல்லாரையும் நான் தேவதைன்னு சொல்லுவாங்க. ஆண் தேவதையா? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படி கதைகள்ல இச்சாதாரி நாகனிகள் இருக்குதோ அதே மாதிரி தேவதைகளும் இருக்கும். தேவதையா? தேவதைகள். சில நேரம் நம்ம கதைகள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நகராது அப்படின்னு நமக்கே தோணும். அப்ப அந்த கதையை நாங்க மாத்திருவோம்.
இறக்கும் போது சில தேவதைகளை நினைச்சு பார்ப்பாங்க. அப்போ ஒரு தேவதை அங்க டாக்டரா வரும். சில நேரத்துல சில வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து அடுத்தது என்ன செய்ய போறேன்னு தெரியாம நிற்கும் போது அவருக்கு வேலை கிடைச்சிரும். அப்போ அந்த வேலையை கொடுத்தவங்கள தேவதை நினைப்பாங்க. சில நேரத்துல அப்படி கொடுக்கறவங்க உண்மையான தேவதையாவும் இருக்கலாம்ல. என்னோட கதையில இனிமே எதுவுமே இல்ல, அதனால என்ன எதுவும் கேட்காதீங்க. நீ சிவபக்தி தானே? ஆமா. ஒரு தடவை அந்த சிவன் என்கிட்ட ஒன்று சொன்னாரு. உங்ககிட்டயா? ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு யாருமே இல்லைன்ற நிலைமை வரும்போது அவங்களுக்கு சிவன் துணையா இருப்பாரா? இந்தாங்க, இது என்னது? இத படிங்க. ஏன்னா இப்போதைக்கு நீ தேவதையா நினைச்சுக்கோ. இப்போ உன் கதையை முடிவு போது நினைச்சுக்கோ. அப்போ நான் இந்த புத்தகத்தை உனக்கு தரேன். யாருக்கு தெரியும், இந்த புத்தகத்துல உன் புது கதை இருக்கலாம். சேஷ நாகினி புத்தகமா? வேலை முடிஞ்சுதா? ஆமா, என்னோட கதை இப்போ முடிஞ்சிடுச்சு. இனிமே நான் என்னோட வாழ்க்கைக்கு, என்னோட கதைக்குள்ள நான் திரும்ப போயிடுவேன். ஆனா உங்க புத்தகம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே வந்தது ஒரு ஆண் தேவதைன்னு அவங்களுக்கு தெரியாது. தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவனிடம் நான் ஒருமுறை ஒன்று கேட்டேன். உலகின் மிகப்பெரிய சிவபூமியான பாரத திருநாட்டில் என்றாவது மாபெரும் அழிவு ஏற்படும் நிலை வருமா என்று கேட்டதற்கு சிவபெருமான், ஒரு காலம் வரும், அப்போது தேச துரோகிகளான அசுரர்கள் அந்த நாட்டையே அழிப்பார்கள் என்றார். ஆனால் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக சேஷ நாகினியை இந்த பிரபஞ்சமே தேர்ந்தெடுக்கும். அந்த சேஷ நாகினி அனைத்து அசுரர்களையும் அழிப்பாள், இந்த நாட்டையும் காப்பாற்றுவாள். ஒரு கட்டத்தில் அந்த சேஷ நாகினி தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று எண்ணத் துவங்கலாம். தன்னுடைய வாழ்க்கை பயண கதை அதோடு முடிந்து விட்டது என்று எண்ணுவாள். ஆனால் அந்த முடிவில் இருந்து ஒரு புது ஆரம்பம் தொடங்கும். இந்த இங்க என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரே, அவர் எங்க போனாரு? இவ்வளவு நேரம் இருந்தாரே. இதுல யாருமே உட்காரலையே. நீங்க பாத்தீங்களா? என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரே. தன்னை தேடி வந்தது ஒரு ஆண் தேவதைன்னு கண்டிப்பா அவ எப்பவும் தெரிஞ்சுக்க மாட்டா. அவளோட லட்சியம் முடிஞ்சிடுச்சுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவளோட லட்சியம் இனிமேதான் ஆரம்பமாகும். அந்த 4 முகங்களை அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அழிஞ்சதுக்கு அப்புறமா 7வது ஒரு அசுரம் வருவான். அந்த 7வது அசுரம் கிட்ட இருந்து இப்போ ஒரு புது கதை ஆரம்பமாக போகுது. 6 அசுரர்களை அழிச்சதுக்கு அப்புறமா 7வதா ஒரு அசுரன் வருவான். அந்த அசுரன் கிட்ட இருந்து ஒரு புது கதை ஆரம்பமாகும். என்ன 7வது அசுரனா? நிறைய அசுரர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். 6 பேரு அந்த வீட்டோட சம்பந்தப்பட்டவங்க. சரி, இந்த 7வது ஆள் யாரு? முதல் 5 அசுரர்களோட முதல் ஆளு சேஷ நாகினியோட கண் முன்னாடி தான் இருப்பான். அவன் சேஷ நாகினியோட காதலை தாக்குவான். அவரோட உயிரை பறிக்க முழு முயற்சி செய்வான். போதும், ரொம்ப ஆட்டம் போட்ட, சாவுடா. இந்த நாட்டை பழி வாங்குறதுக்காக நீங்க எதுக்காக என்னோட புருஷனையே தாக்க வச்சீங்க? நான் எதுவும் பண்ணல. அவரை தாக்கணுங்கிறதுக்காக நீங்க ரவுடிங்களை அனுப்பி வச்சீங்கல்ல? நான் யாருமே அனுப்பல. அப்படின்னா அந்த 7வது அசுரன் ரிஷப தாக்க ஆரம்பிச்சிட்டான். என் கண் முன்னாடியே இருந்து அவனை பார்க்க முடியலன்னா அவன் யாரா இருக்கும்?
நாக வம்சத்தோட மிகப்பெரிய எதிரி வம்சத்துல இருந்துதான் கண்டிப்பா அந்த மகா அசுரனான 7வது அசுரன் உருவாவான். நான் ரிஷபுக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு சின்ன கீறல் கூட அவர் மேல விழக்கூடாது. ப்ளீஸ் பஸ்ஸை நிறுத்துங்க. சாரதா, என்ன சாரதா, நான் இப்பதானே உன்னை விட்டுட்டு வந்தேன். நீதான் எங்கேயோ போகணும்னு சொன்னி, ஆனா இப்ப திரும்ப வந்திருக்க. அத்தை, வேற வழி இல்லாம திரும்ப வந்துட்டேன். இல்ல அத்தை, நான் ரிஷப் கிட்ட பேசி ஆகணும். அவர் எங்க இருக்காரு? என்ன சாரதா அது? ரீமாவுக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் தான் நடக்குது. அவர்கிட்ட நான் முக்கியமா நான் உங்க பேசணும். மருமகளோட வந்திருக்கேன். ரிஷப், ரிஷப், வாமா ரீமா. ரிஷப், என்னப்பா இதெல்லாம்? அம்மா அம்மா நான் ரீமாவோட மனவரையில உட்காந்தேன். ஆனா உட்கார்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இந்த கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. நான் அதையும் மீறி கல்யாணம் பண்ணா அது ரீமாக்கே நல்லது இல்லம்மா. அதனாலதான் அம்மா நான் திரும்பவும் ரீமாவை பாதியில அந்த மண்டபத்துல விட்டுட்டு போக விரும்பலமா. ஏன்னா அது தப்பான காரியம் ஆயிடுமா. ரீமாவுக்கும் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் வேணும் இல்லம்மா. அதைத்தான் நான் கொடுக்க விரும்பினம்மா. அம்மா நான் உங்ககிட்ட இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேம்மா. ஆனா ஒருவேளை நான் சொன்னா இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சுமா. அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை முதல்ல பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சு என்னாச்சு? அனன்யா அனன்யா என்னாச்சு? அனன்யா உங்க 2 பேருக்கு ஒண்ணு ஆகல? என்னாச்சுப்பா? ஐயோ, இதுல கரண்ட் பாஸ் ஆகுது. நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிப்பா. இல்ல என்னால ரீமாவை இல்ல சாரதா மேல இருக்க காதல் தான் உண்மைன்னு எனக்கு தோணுது. ரிதேஷ், ஏ தம்பி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா நீ? இங்க பாரு, நான் உங்ககிட்ட இருந்து உன் காதலை நான் பறிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நீ ரொம்ப வருத்தப்பட்டல. என்னை மன்னிச்சிருப்பா. அதனாலதான் கடவுள் என்கிட்ட இருந்து என்னோட காதலை பறிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்னாலதான் என்னோட வாழ்க்கையை உருவாக்கவே முடியல. உனக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்க ஆசைப்படுறேன். உனக்கு மட்டும் இல்ல, இவளுக்கும் சேர்த்து. நீ ரீமாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அண்ணா அண்ணா என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இங்க பாரு ரிதேஷ், தப்ப சரி பண்ண இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ரீமா எனக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால அந்த காதலை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் சொல்லு, நான் இப்படி ரீமாவை கல்யாணம் பண்றது சரியா? இல்ல இப்ப நான் ரீமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். நீ சொல்லு, நீ ரீமாவை கல்யாணம் பண்ணிப்பியா? சரின்னு சொல்லு தம்பி, ப்ளீஸ். ரிதேஷ், எனக்கு சம்மதம்.
நானும் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அம்மா நான் ரீமா கிட்ட கூட பேசிட்டேம்மா. ரீமாவுக்கு இந்த கல்யாணத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லம்மா. ஏன்னா அவளை நான் காதலிக்கவே இல்லல்ல, அதால அவளும் லைஃப்ல மூவ் ஆன் பண்ண போறேன்ட்டு என்கிட்டயே சொல்லிட்டாமா. அம்மா ரிஷப் ப்ளீஸ், என்னால வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. அம்மா நீங்க உங்க மருமகளோட கிரகப்பிரவேச ஏற்பாடுகளை பண்ணுங்கம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? உன்னால அப்படி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலல? வா போலாம் வா. எல்லா பொண்ணுங்களும் மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும்னு சின்ன வயசுலயே ஆசைப்பட்டேன். என்ன நேசிக்கிற கணவன் வேணும்னு நினைச்சேன். இப்ப அவன் முன்னாடிதான் நான் நிக்கிறேன். சாரிங்க, என்னால உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. ஈவன் ஐ அம் ஆல்சோ சாரி. என்னாலையும் உன்னை விட்டு விலகி போக முடியல. நான் உன்னை காதலிக்கல அப்படின்னு நான் சொன்னா கூட அது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும். ஏன்னா என் மனசுக்குள்ள நீ மட்டும்தானே இருக்கிற.
ரிஷப் ரிஷப் என்னாச்சு ரிஷப் ரிஷப் என்னாச்சு ரிஷப் எழுந்துறீங்க ரிஷப் அந்த 5 அசுரர்கள்ல முதல் அசுரன் சேஷநாகினியோட கண்ணு முன்னாடியே தான் இருப்பான். அவன் சேஷநாகினியோட காதலை அழிக்க பாப்பான். அவரோட உயிரை பறிக்க முழு முயற்சி பண்ணுவான்.